ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறை அருள் 2006 முதல் ஒவ்வொரு பிரதோஷமும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த வாய்ப்பினை வழங்கிய கழுதகை நண்பர் ஜி.கே. மீடியாஸ் திருவாளர் ஜி.கே. கண்ணன் மற்றும் திருக்கோயிலினுடைய நிர்வாக பெருமக்கள், ஓதுவார் பெருமக்கள், ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள், அடியார் பெருமக்கள், இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் பழனியப்பன், திருவாளர் முத்தையா விஸ்வநாத் உள்ளிட்ட அவர் தம் குடும்பத்தினர், இதை 2006 தொடங்கி வைத்து இன்றைக்கும் தொடங்கி வைத்து கொடுத்திருக்கக்கூடிய திருவாளர் வேலாயுதம் ஐயா அவர்கள், இந்த நிகழ்வு சிறக்க கோவிலுக்கே வரவில்லை என்றாலும் ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய பணியாளர்கள், ஒளி அமைப்பாளர்கள், இப்படி எல்லோருக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி இருந்து செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, இது மகர சங்கராந்திக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதோஷ தினம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். நமக்கு புத்தாண்டுன்னா அது சித்திரை 1 தான். நம்ம ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை வேண்டுமானால் தெரியப்படுத்தலாம். நமக்கு புத்தாண்டு சித்திரை மாதம் 1 தான் அப்படிங்கிற தகவலை சொல்லி எல்லோருக்கும் இனிய மகர சங்கராந்தி நல்வாழ்த்துகள். ரொம்ப நேரங்களில் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வந்தால் நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன். நேற்றுக்கு அந்த தகவலை கூட அனுப்பிச்சேன். சுக்கிர தசை நடந்தாலும் சரி, சுக்கிர புத்தி நடந்தாலும் சரி, சுக்கிரன் உங்களுக்கு லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை அன்னைக்கு சுவாமியை இந்த அதுவும் 8 to 9 தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த சுக்கிர தோஷங்கிறது விலகிடும். சுக்கிர தோஷம்னா என்னங்கிறீங்களா? நிறைய எல்லாம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு பேர் சுக்கிர தோஷம்னு பேர். என்கிட்ட வசதி வாய்ப்புலாம் இருக்குது சார், ஆனால் டாக்டர் 2 கரண்டிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சுகரா எனக்கு அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் எங்கேயோ தவறாக இருக்கான். சுக்கிரன் நல்லா இருந்தால் ஒரு ஆளுக்கு சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பாடு கிடைக்கும், தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் கிடைக்கும், எல்லா சுகமும் அந்தந்த நேரத்தில் அப்படி அப்படி கிடச்சதுன்னா சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்மக்கிட்ட ஒன்றும் ஒரு மேக்னெட் கிடையாது, இருக்கிற இடத்துலேருந்து சுக்கிரனை எடுத்து கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிறதுக்கு. அது பிறக்கும் போது எந்த இடத்துல இருக்குதோ அதுதான், இல்லையா? இது தெரியாமல் தான் நிறைய பேர் நம்ம ஜோசியர்லாம் போனீங்கன்னா இது மட்டும் இங்கே இருந்ததுன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதும்மா. அதுதான் இல்லை, அப்புறம் எதுக்கு அதை சொல்கிறேன்? அதுதான் இல்லையே. இருந்திருந்தாலே நான் கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருப்பேனே, அப்புறம் நான் இங்கே வந்து இவங்ககிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது முதல்ல தெரியாது. அதனால் யாராவது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்பிட வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப நேரத்தை வீணடிச்சு நமக்கு இங்கே மட்டும் இருந்திருந்தா இதனால தான் இவ்வளோ கஷ்டமோ அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. கிரகங்கள் நாம் செய்த வினைக்கு ஏற்ப
நாம் செய்த வினைக்கு ஏற்ப கிரகங்கள் நாம் பிறக்கும் பொழுது வந்து அமையும். அதனால்தான் பர்த் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன, லக்னம் என்ன, எங்கே இருக்கிறார் சந்திரன், எங்கே இருக்கார் ராகு அப்படின்லாம் கேட்பாங்க. சார் இப்போ கோல்சாரத்தில் இருக்குதே சார், அது என்ன, இது வேலை செய்யுமா அது வேலை செய்யுமா அப்படின்னு நம்ம ஆட்கள் உடனே கேட்பாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க, நம்ம உடம்புக்கு நாம் முன்பு செய்த வினைக்கு ஏற்ப நம்மோட ஹெரிடிட்ரியில் எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்தால் எனக்கும் இருக்கும், எங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்தால் எனக்கும் இருக்கும் இல்லையா? தெரியுதா? இதுக்கு கேட்டால் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அப்புறம் இப்போ சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம உடம்பு. அதுபோலத்தான் முந்தைய வினையும், இதுக்கு பேர்லாம் நிறைய சொல்லுவாங்க, பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமியம், இப்படிலாம் வடமொழியில் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா விளங்காது, எனக்கு நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு என்னுடைய உடம்பு, இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு நாளைக்கு என்னோட உடம்பு, அவ்வளோதான். அப்போ நமக்கு நிறைய நல்லது நடக்கணும்னா நாம் நிறைய நல்லது பண்ணணும். சுக்கிரனுக்கு ஞாபகத்தில் வச்சுங்க, சுக்கிரன் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய நல்லது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய நல்லது பண்ணீங்கன்னா இந்த சுப்ரீம் பவருக்கு வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு அது நிறைய நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு சீர்காழி என்கின்ற தலம், சுக்கிரனுக்கு ஒருவருக்கு மனித வாழ்க்கையில் 20 ஆண்டு காலம் அந்த சுக்கிரன் தரக்கூடிய பலன்களை வாரி குவிக்கக்கூடிய இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று மலர்ந்திருக்கக்கூடிய பிரதோஷம். அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை அருள்மிகு தோணியப்பர் உரையும் தலம், அருள்மிகு திருநிலை நாயகி உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் உரையும் தலம், சீர்காழி என போற்றப்படுகின்ற தலம். இப்போ நம்மெல்லாம் கபாலீஸ்வரர் கோயில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தமூர்த்தி அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க. சுவாமியினுடைய இடதுகை பக்கம் வெளியில் சோமாஸ்கந்தமூர்த்தி அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க. என்ன இருப்போம்? சாமி, அம்பாள், முருகன் உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் 10 நாள் உற்சவத்தில் வெளியில் புறப்பாடு நடைபெறும். இந்த சாமியை தான் நாம் வணங்குவோம். அதுக்கு பெயர் ஆனந்த வடிவம் என்று பெயர். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவிலேயே இந்த கோயில் அமைந்திருக்கிறது, சீர்காழி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. சுவாமி, அம்பாள், நடுப்புற ஞானசம்பந்த பெருமான். அப்போ முருகன் யாரு? ஞானசம்பந்த பெருமான். அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி வடிவத்திலேயே கோயில், திருக்கோவிலும் அமைந்திருக்கக்கூடிய அற்புத தலம் இது. திருஞான சம்பந்தர் தோன்றிய தலம், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தோன்றிய தலம், கணநாத நாயனார் தோன்றிய தலம். அப்போ பாருங்க, எவ்வளோ 3 நாயன்மார்கள் தோன்றி இருக்கக்கூடிய அற்புத தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தர் தோன்றிய தலம். நான் காலை மிதிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு கோயிலுக்கு வெளியே நின்றுட்டாரு. கோயிலுக்கு வெளியே இருந்துட்டா நமக்கு சாமி தரிசனம் கிடைக்குமா? ஆனால் சுந்தரருக்கு கொடுத்தார். சுவாமி வெளியில வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். நீ ஏன் அப்படி இருக்க? நான் உனக்கு காட்சி தரேன். உள்ளன்போடு சுவாமியை நினைத்தால் நமக்கு வெளியேயும் வந்து நாம் எங்கே இருக்கின்றோமோ அங்கே இறைவன் காட்சி தருவார். நாம எத்தனை நாள் கூப்பிட்டுருக்கோம் அம்மையே அப்பா, அம்மையே அப்பா, அம்மையே அப்பான்னு? எங்கேயாவது கூப்பிட்டாரா? கேட்டாரா? உள்ள நுழையும் போதெல்லாம் அம்மானு குரல் விட்டுக்கிட்டே போக வேண்டியது. யாராவது நம்மளை பார்க்குறாங்களா? நான் சிவபெருமானுக்கு ரொம்ப அடியவன் அப்படின்னு சும்மா நானே போலியா சொல்லிக்கிறேன், நான் என்னையே சொல்றேன் இல்லை. ஆனா திருஞான சம்பந்தர் நீரில் குளித்து மூழ்கிய தந்தையை காணாது அம்மையே அப்பான்னு ஒரு குரல் கொடுத்தாரு. சுவாமி தங்க கிண்ணத்தில் திருமுலைப்பாலையும் குழைத்து ஞானத்தையும் குழைத்து ஊட்டிட்டார். யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம எத்தனை முறை கூப்பிட்டுருக்கோம்? அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கோமே, ஏன் வரல? ஆனா நான் கூப்பிடுவதெல்லாம் எனக்கு ஏதாவது நன்மை நடக்கணும்னு கூப்பிடுறேன், சுயநலத்தோடு அழைக்கிறேன். அங்க சுவாமி 3 வயது குழந்தை சுயநலத்தோடு அழைக்கல, அம்மாவை காணும் அப்பாவை காணும்னு பயத்துல அழுதது. நமக்கு நிறைய பயம் இருக்கு, ஆனா வெளியில காட்டிக்கிறது இல்லை.
பரவாயில்ல, நன்றி நன்றி. இந்த சோமாஸ்கந்தமூர்த்தி வடிவத்திலேயே கோயில் அமைந்திருக்கக்கூடிய அற்புத தலம், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், கணநாதர் தோன்றி இருக்கக்கூடிய அற்புதப்பதி, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வெளியிலே தரிசனம் கொடுத்த தலம். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்குகள் உடனடியாக தீர வேண்டும் என்று நினைத்தால் பகையை நீக்கக்கூடிய சட்டைநாதர் உறையும் தலம் இந்த தலம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தான் இரவு 12 மணிக்கு பூஜை நடைபெறும். அங்கே சட்டநாதருக்கு பூஜை நடைபெறும். போய் தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கோபுரத்தினுடைய மேலே இருக்கும். ஏறி தரிசனம் பண்ணணும். சன்னிதானம் வருவாங்க. பூஜையெல்லாம் சிறப்பாக நடக்கும். 12லேருந்து 1 மணி வரைக்கும் ஆகும். நின்று நிதானமாக தான் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். கூட்டம் நிறைய இருக்கும். 64 கலைகளையும் ஆடையாக தரித்து கொண்டு ஓம் எனும் பிரணவம் தோணியாக சுவாமி தோணியப்பராக காட்சி கொடுத்த தலம். இந்த உலகமே அழியும் போதும் அந்த ஊர் அழியாது. தோணியப்பராக சுவாமி இருக்கிறார். எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு ஒரு ஓடக்காரனாக கரை சேர்த்து விடுகிறார். இங்கே இந்த ஊருக்கு 12 பெயர். பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், ஷண்பை, காழி, கழுமலம், புறவம், கொச்சைவயம் என 12 பெயர்கள். அப்புறம் 22 தீர்த்தங்கள். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், சம்ஹார பைரவர், பீஷண பைரவர், அகால பைரவர் என அஷ்ட பைரவர்கள் இருக்கக்கூடிய அற்புத தலம். சீர்காழி என போற்றப்படுகின்ற தலம். 2ஆம் திருமுறை 59வது பதிகம். இதை நம்ம 2ஆம் திருமுறையில் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். 120 பதிகம் இருக்குது. அதில் இப்போ 60வது பதிகம் வந்திருக்கும். இன்னும் 60 பதிகம் இருக்குது. முடிச்சோம்னா 2ஆம் திருமுறை முடிஞ்சிருச்சு. 136 பதிகம் கொண்ட முதல் திருமுறை வரிசையாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணமாக இருப்பவன் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை அருள்மிகு கபாலீஸ்வர பெருமான் என்பதை நன்றி அறிதலோடு மீண்டும் பதிவு செய்து, அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை அருள்மிகு தோணியப்பர், அருள்மிகு திருநிலை நாயகி உடனுரை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர், நோய் நீங்கக்கூடிய பதிகம், துயர் தீரும் மகிழ்ச்சி பொங்கும். இந்த பதிகத்தை படித்தா நோய் ஏதேனும் இருந்தால் நீங்கிவிடும். மகிழ்ச்சி கூடும். நிரம்ப உடல் நலம் இல்லாமல் தான் வந்திருக்கிறேன். எல்லாரும் கேட்டாங்க, நோய் நீங்கும்னு சொல்கிற உனக்கு நோய் வந்திருக்குதே அப்படின்னாங்க. அது இதெல்லாம் படிக்கிறதுனால தான் இந்த அளவோடு நிறுத்தி வச்சுருக்கு. இல்லைன்னா படுத்த படுக்கையே ஆக்கி விட்ருக்கோம். நிற்க முடியல, உட்காடுறோம் அப்படின்னாலும் ஏதோ உட்காரவாது வச்சுருக்குதே, படுக்க வைக்கல. உண்ட உணவு செரிக்குதே. இறையருள்ல இறைவனை பற்றி பேசுகிறோமே, வேற எதையோ நினைக்காம, வேறு எதையோ சாப்பிடாம, இல்லையா? இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை இறைவன் கூட்டி வைக்கிறான் என்றாலே நாம் ஏதோ கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பொருள். இந்த நோய் நீங்கும், மனதில் இருக்கக்கூடிய துயர் தீரும், மகிழ்ச்சியை கூட்டக்கூடிய பதிகம். நலங்கொள் முத்தும் மணியும் அணியும் திரள் ஓதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரைசேர் கலிக்காழி. நல்ல முத்துகள், மணிகள், அணிகலன்கள் இவற்றையெல்லாம் என்ன செய்து கடல் அலை வீட்டுக்கே கொண்டு வந்து தருதான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, கஷ்டம் மட்டும்தான் நம்ம தேடி வந்து வச்சு செய்துன்னு. அப்படி இல்லை, நன்மைகளும் நம்மை தேடி வருது. ஆனா அது நமக்கு அவ்வளவா நினைவுல இல்லை. அது அவ்வளவா நினைவுல இல்லை. கஷ்டம் மட்டும் நினைவுல இருக்குது. இந்த கஷ்டப்பட்டோம், இந்த கஷ்டம், இப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் மீண்டு வந்திருக்கிறோமே, அப்போ அதுல எல்லாம் ஏதோ ஒரு நன்மை இருந்திருக்குல்ல. அந்த நன்மை நமக்கு கண்ணுக்கே புலப்படுவது இல்லை. தேர்வு கஷ்டப்பட்டு எழுதினேன், கஷ்டப்பட்டு எழுதினேன்னு பையன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா டேய், வெற்றி பெற்றில அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த, அதை நாம பையன் மறந்துடுவான். அதன் பிறகு இன்டர்வியூ போனப்போ மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பான், எவ்வளோ கஷ்டமா கேள்வி கேட்டாங்க தெரியுமா, எவ்வளோ கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் நேர்முக தேர்வை ஜெயிச்சு வேலைக்கு சேர்ந்திய, அதை பற்றி நினைக்கணுமா இல்லையா?
இதெல்லாம் ஒரு கர்ம வினையின் முந்தைய வினையினுடைய பயன் என்றால், நமக்கு நன்மை நடந்ததுல அதுவும் முந்தைய வினையின் பயன் தானே. நம்ம ஆட்களுக்கு ஆனால் அதெல்லாம் மறந்துடுது. ஏன்னா கஷ்டத்தை மட்டுமே ரிவைண்ட் பண்ணி நான் எனக்கு மட்டுமே ஏதோ கஷ்டம் வருதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிலாம் கஷ்டம் ஒருத்தருக்கு மட்டுமே வரவே வராது. உங்களால் தாங்க முடியாத துன்பத்தை ஈசன் உங்களுக்கு ஒருபோதும் தரமாட்டான். அவன் நீதிமான், சத்தியத்தினுடைய மறு உரு. நான் எவ்வளவுதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த பிறவியில் என்னால் எவ்வளவு துன்பத்தை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே துன்பத்தை தருவான். ரொம்ப அதிகப்படியான இன்பத்தையும் தந்துட மாட்டான். எவ்வளவு இன்பத்தை தாங்க முடியும் அந்த அளவிற்கு இன்பத்தை தருவான். அவன் சத்தியவான், நேர்மையா இருப்பான். வீட்டுக்கு கொண்டு வந்து முத்து அணிகலன்கள் எல்லாவற்றையும் அந்த அலை மூலமாக கொண்டு வந்து சேர்க்கிறான். கரைசேர் கலிக்காழி வலங்கொள் மழு ஒன்று உடையாய். வலிமையான மழுவினை கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான். விடையாய்னா அவன் காளை மாட்டினை வாகனமாக கொண்டவன். விடை ஏறியவன் விடையாய். நான் பல நேரங்களில் பதிவு செய்திருக்கிறேன், மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். உடையாய் விடையாய்னா நம்ம உள்ளத்துக்குள்ள நிறைய கேள்விகள் எழும். இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்கலை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நிறைய முயற்சி செய்வோம். இதெல்லாம் முயற்சி செஞ்சா தெரியும்னு நினைக்கிறீங்க? தெரியவே தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே தவறு. ஏன்? முந்தைய வினைகளினுடைய பலனை இப்ப நாம அனுபவிக்கிறோம். அதனுடைய பயனை தெரிஞ்சுக்கணும்னு போத்தோம்னா முந்தைய பிறவிக்கு போனாதான் அது தெரியும். ஒரு முனிவர் இருந்தாரு, அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. தன்னோட குடில் வாசல்ல உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ராஜா வீட்டில், மன்னனோட வீட்டில் வைர நகையை திருடிக்கிட்டு ஓடி வந்த திருடர்கள் அந்த பக்கமா ஓடி வந்தாங்க. ஓடி வந்த போது இந்த முனிவர் இங்க உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் கழுத்துல அந்த வைர மாலையை போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போனா வந்த வீரர்கள் கழுத்துல வைர மாலையோடு நிற்கிற இந்த முனிவரை, தவத்தில் இருக்கிறார், தூக்கிட்டாங்க. எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா இவங்கிட்ட தான் வைர மாலை இருந்துச்சு. திருட்டு பயன்னு தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர் எடுத்தாச்சு. எடுத்துக்கொண்டு போய் அரசர்கிட்ட நிறுத்தினா அரசர் யாரு என்னன்னே பார்க்கல. வைரமாலை இருந்துச்சா? இருந்துச்சு. கழுத்துல போட்டிருந்தானா? ஆமா. அவனை கழுவுல ஏத்துட்டார். கழுவுனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முள்ளா இருக்கிற இடத்துல ஆசன வாயில சொருகி வச்சிருவாங்க. அப்படியே உடம்பு இறங்கும், 2 கூறாக பிளக்கும். ஆனா இவர் தவத்துல இருந்ததுனால இந்த கழுத்துக்கு மேல இறங்கல. தவத்துல நிற்கிறாரு, யோக நிஷ்டையில் இருக்கிறதுனால உடம்பு கட்டுப்படுது, ஆனா சகசிராதாரம் கட்டுப்படலை. அது ஓடி வந்து, ஐயா இந்த மாதிரி அவர் 2 கூறா பிளக்கல, தலைகிட்ட நிற்குது. வேற ஏதாவது நடந்திருக்க போதுன்னு அரசர் ஓடி வந்து பார்க்கிறாரு. முனிவர் தவம் இயற்றக்கூடியவர் மேல நிற்கிறார். உடனே கழுமரத்தை எடுத்து அதை அறுத்து, இப்போ உள்ளுக்குள்ள கழுமரம் இருக்குது, அதோட அந்த முனிவர் தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறார். கொஞ்ச நாள் ஆகுது, அவர் இறந்து போறார். மேல போன உடனே அவர் தன்னுடைய தவ வலிமையினால கேட்ட கேள்வி, நான் தவம் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஏன் குடில் வாசல்ல தானே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் இப்படி கழுமரத்தை குத்தி, இது என்னையா தண்டனை, இதுக்கு என்ன காரணம், எனக்கு இதை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் எனக்கு இந்த தண்டனை, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ், எனக்கு தெரியணும். அவ்வளவுதானே, அதை பாரு அப்படின்னா ஒரு 4-5 கதவு திறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4-5 பிறப்புக்கு முன்னால கதவு திறக்குது. ஒரு சின்ன பையன் அங்க இருக்கிற தட்டான பிடிக்கிறான், தும்பிய பிடிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய நல்ல கருவேல முள்ள பெருசா எடுக்கிறான். அந்த தும்பியினுடைய ஆசன வாயில குத்தி பறக்க விடுறான். அது பறக்க முடியாம தடுமாறி கீழே விழுந்து இறந்து போகிறது. இவன் கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். காட்சி முடியுது.
அப்படி சொன்னாரு. பாத்தியா, என்ன நீதான் அது. எந்த வயதில் எத்தனாவது பிறவியில் என்று தெரியாது. ஒரு தும்பியை பிடிச்சி நல்ல கருவேல முள்ள தூக்கி அதோட ஆசன வாயில குத்தி பறக்க விட்ட. எத்தனை தட்டான வீழ்த்தினாயோ அத்தனை நாட்கள் நீ கழுமரத்தோடு கழிக்க வேண்டும் என்பது விதி. அதுக்காக இப்படி ஒரு தண்டனை. எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அதெல்லாம் கேட்கக்கூடாது. கிடைக்கும் சார். அப்ப இவ்வளவு தப்பு பண்றாங்களே, கிடைக்கும். எப்போ தெரியாது, கிடைக்கும். அரசியல் புழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும், சிலப்பதிகாரம். அதனால யாராவது சொன்ன நம்பிடாதீங்க. தப்பு பண்றவங்களாம் நல்லா இருக்கிறான், தப்பு பண்றவங்களாம் நல்லா இருக்கிறான், நம்பாதீங்க. தப்பு பண்ண கூடாது. தப்பு பண்ணா என்ன இருக்கும், நேரம் வரும்போது தட்டிடும், காலம் வரும்போது அழித்து விடும், இருந்த இருப்பு கூட இல்லாமல் அழித்து விடும். இது தெரிஞ்சிடுச்சுன்னா தப்பு நாம பண்ண மாட்டோம். எப்போ இருந்தாலும் இதுக்கு உண்டியா. இப்ப செய்த தவறுக்கு எப்பொழுதானும் தண்டனை உண்டு. இது தெரிஞ்சிருச்சுன்னா தப்பு செய்வோமா? நம்ம ஆட்கள்லாம் தெரியாம செஞ்சுட்டேம்பாங்க, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நாங்கெல்லாம் தேர்வு வரைக்கு போகும்போது பையன் பார்த்து எழுதிட்டானா, சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படிமா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா தெரியாம பண்ணிட்டான்னு? அது எப்படா தெரியாது? உனக்கு சொல்லியிருக்கோம்ல, பார்த்து எழுதக்கூடாது, மற்றவங்களை கேட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் ஏன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்? இதை செய்தால் இந்த விளைவு ஏற்படும் என்று தெரியாமல் செய்து விட்டான். அப்படிதான் நாமளும் இதை செய்தால் பின்னொரு பிறப்பில் இந்த விளைவு ஏற்படும் என்பதை தெரியாமல் செய்து விடுகிறோம். ஆனால் இதனுடைய விளைவு வரும். எப்படி வரும்? எப்படி நாம செய்தோமோ அப்படியே வரும்னு சொல்ல முடியாது. அது பல்கி பெருகி வரும், வட்டியோட வரும். இன்னைக்கு ஒரு இடத்துல 10,000 ரூபாய் போட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கும்போது 10,500 ரூபாய் வருதுல, இன்ட்ரெஸ்டோட இல்ல வருதா? அப்ப வந்தவொடனே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது 12,000 ஆச்சுன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட், நல்லா போட்டிருக்கிறேன், பிளான் பண்ணி போட்டிருக்கிறேன். அது மாதிரிதான் செய்த வினைகளும் வட்டியோட திரும்ப வரும். இது தெரிஞ்சிடுச்சுன்னா தவறான வினைகளை செய்ய மாட்டோம். நலங்குள் முத்தும் மணியும் மணியும் திரள் ஓதம் கலங்கள் தன்னில் கொண்டு கரைசேர் கலிக்காழி வலங்குள் மழு ஒன்று உடையாய் விடையாய் என ஏத்தி. விடையாக இருப்பவன் எல்லாவற்றிற்கும் விடையாகவே அவனே இருக்கிறான். நாம போய் யாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கிரகங்கள்லாம் எப்போ முடியும், என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இது என்ன பலனை தரும், இதெல்லாம் கணிச்சவர்கள் ரொம்ப குறைவுங்க. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நடந்ததெல்லாம் சொல்லுவான். நேத்திக்கு நடந்தது சொல்லுவான், போன ஜென்மத்தில் நடந்தது சொல்லுவான், இப்ப நடந்தது சொல்லுவான். போன வருஷம் இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இனிமேதான் உங்களுக்கு நல்ல காலமே பிறக்குதுன்னு உடனே நம்ம மனசுல அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்து கையில் இருக்கிறதுலேயே பெரிய நோட்டை எடுத்து அவன் தட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். ஆனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரவர் செய்த வினைக்கு ஏற்பவே எல்லா பலன்களும் நடக்கும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இல்ல, அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலேயே நடக்கும். ஆனா நாம நிறைய நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடந்துரும். கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறீங்க, தை பிறந்துடுச்சு, என் வீட்டு பையனுக்கு நடக்கணும், என்னுடைய மகளுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வையுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைக்கு உடனடியாக திருமணம் நடைபெறும். அதுக்காக ஏழை பெண்ணுக்கு செய்யணும்னா வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு செஞ்சுட்டு அன்னைக்கு கூட நான் உனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தேன்னு எப்பவும் சொல்லக்கூடாது. யாரென்றே தெரியாதவர்களுக்கு செய்யணும். செய்யுங்க, உடனடியாக நடந்துடும். பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் சார், ரொம்ப கஷ்டப்படுத்துறான், அவனுக்கு நல்ல அறிவு வரணும், ஒரு ஏழை குழந்தைகளுக்கு பேனாவோ பென்சிலோ வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை தானாகவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒன்றும் பரிகாரம்லாம் கிடையாது. நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும். செஞ்சு பாருங்க, நடக்கும்போது சந்தோஷப்படுவீங்க. நடக்கும்போது சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அலங்கள் சுட்டவல்லார்க்கு அடையா அருநோயே. அலங்கள்னா மலர் மாலை. நம்ம பூக்களை எல்லாம் கட்டி சுவாமிக்கு தரக்கூடிய ராஜு அவர்கள் கூட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு மாலையை சொல்லியிருக்கிறேன். அலங்கல் சூட்டவல்லார்க்கு அடையா அரு நோயே.
யாரெல்லாம் மலர் மாலையை சூட்டுகின்றார்களோ அவர்களுக்கு நோய் அணுகாது. சுவாமியை பார்க்க வரும்போது வெறுங்கையோட வந்துட்டு சாமியை பார்த்தேன் பூ கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கவே கூடாது. எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், எதெல்லாம் கோயிலில் கொடுத்தாங்களும் கோயிலே கொடுத்துட்டு போயிடு. நீ கொடுத்துருந்தா தாண்டா வாங்கணும் பாரு. நீ 2 முழம் பூ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 1 முழம் பூ வேணா வாங்கிட்டு போ. எதுவுமே எடுத்துக்காம என்ன போல வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்துட்டு நீ இங்கே வாங்கிட்டு போகாத அப்படிம்பார். திருநீரை தினம் தினம் வாங்கி கொண்டு போய் பிரசாதம் எடுத்துட்டு போறீங்களா, அடுத்த பிரதோஷத்துக்கு வரும்போது ஒரு 1/2 கிலோ திருநீரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. கோயிலுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு போங்க. கொடுக்காமலே எடுத்துக்கிட்டு போனா அதனுடைய விளைவு அதிகமா இருக்கும். திருநீர் செல்வம். வாங்கிட்டு அப்படியே உண்டியல்ல தட்டிட்டு போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உங்க வீட்டு காசு பெட்டியில பத்திரமா வச்சுங்க. திருநீர் செல்வம். எந்த அளவுக்கு நீங்க உண்டியல் எங்க வேணாலும் வைங்க, நிரம்பிடும். வேற ஒன்றும் இல்லை. வாங்குற ஆடெல்லாம் திருநீர் அதன் தலையில கொட்டி கொட்டி அது செல்வத்தோடவே இருக்குது. நாம அதை எடுத்துக்கிட்டு போயிடணும் வீட்டுக்கு. இல்லைன்னா எங்க வீடுகளில் செய்யற மாதிரி அப்படியே எடுத்து உடம்பு பூரா தடவிக்கிடுவாங்க. எங்க அம்மா உடம்பு பூரா தடவிக்கிடுவாங்க. செல்வத்தை நாம தான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு. ஆனால் 6 மாதத்திற்கு ஒரு முறை, 1 வருடத்திற்கு ஒரு முறை 1 கிலோ 2 கிலோ விபூதி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கோயில்களுக்கு கொடுத்து விட்டு தான் எடுத்து செல்ல வேண்டும். அலங்கல் சுட்டவல்லார்க்கு அடையா அருநோயே. தீர்க்க முடியாத நோய் அடையாது. என்ன நோயினே தெரியல சார். ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு, எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு, என்ன நோயினே தெரியல. அப்படி இருந்தா இந்த பதிகத்தை படிங்க. 2ஆம் திருமுறை 59வது பதிகம். கண்டிப்பாக என்ன நோயின்னு தெரிஞ்சிடும். ஊரார் உவரி சங்கம் வங்கம் கொடுவந்து காரார் ஓதம் கரைமேல் உயர்த்தும் கலிக்காழி நீரார் சடையார் நெற்றிக் கண்ணா என்று என்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே. 1000 திருநாமங்கள். அவன் தான் ஓருருவம் இல்லாதவன், ஒரு நாமம் இல்லாதவன். அவனுக்கு எதற்கு 1000 திருநாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டோமோன்னு மாணிக்க வாசகர் சொல்லணும். ஒரு பேரும் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது, எங்க இருக்கிறான் தெரியாது, என்ன பண்றான் தெரியாது. அவனுக்கு எதுக்கு 1000 திருநாமம்? சகஸ்ரநா எதுக்கு இல்லையா? சகஸ்ரநாமம் படித்தோம், சிவ சகஸ்ரநாமம் படித்தோம் இல்லையா? தை மாதம் இருக்கிறதுனால அம்பிகைக்கு முதல் வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் படித்தோம். நம்ம எத்தனை படிக்கிறோம்? ஏன் 1000 பேரு? ஏன் 1000 பேருனா, சில சமயத்தில் இந்த அறிவற்ற மூளைக்கு ஒரு பேர் இருந்தால் தெரியாது. 1000 பேர் இருந்தால் ஏதாவது ஒரு பேரில் மனம் ஈடுபட்டுடும். இப்போ எனக்கு முதல் பேரே ரொம்ப பிடித்தமான பெயர். லலிதா சகஸ்ரநாமத்தில் எனக்கு முதல் பெயரே ரொம்ப பிடித்தமான பெயர் ஸ்ரீமாதா. அம்மா தான் எல்லாம், அம்மாவுக்கு அப்புறம் தான் எல்லாம். சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமன்பிதா அதெல்லாம் அப்புறம், எல்லாமே அம்மா. எப்படி சார் சொல்றீங்க? அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்துமை மைந்தனே. தாள ஆரம்பிக்குது. முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையேன்னு நூலோட பயன் ஏகாரத்தில் முடியுது. தாவில் ஆரம்பிச்சு ஏகாரத்தில் முடியுது. 2 எழுத்தையும் சேருங்க, தாயே. அபிராமி அந்தாதியே அதுக்குள்ள அடங்கிடுது. அம்மாவை வணங்கிட்டு வேலையை செய்யுங்க, அது எந்த வேலையா இருந்தாலும் நல்லா தான் முடியும். அம்மா இல்லை சார், இப்போ என்ன போல இறந்துட்டாங்க, அம்மா இல்லை அப்படின்னா அவங்க படத்தை கும்பிட்டுட்டு போங்க, நல்லா தான் நடக்கும். வாழும்போது சரியா பார்த்துக்கலையே, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கலாமோ, அதுக்கான மன்னிப்பையும் அவங்ககிட்டயே கேளுங்க. மன்னிச்சிருவாங்க. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. நம்ம மக்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு கோயிலாக போய் சாமியை கும்பிட்டு மன நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கிறான். அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாலே மன நிம்மதி நல்லா வந்துடும். இப்போ சில சமயம் பெண் பார்க்கின்றவர்கள்லாம் கேட்குறாங்க, தை மாசமா பெண்ணை பெற்றவர்கள் கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் லக்கேஜ் ஏதாவது இருக்குதா? யாரு? பிள்ளையை பெற்ற அப்பாவும் அம்மாவும் லக்கேஜா, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குதா அப்படின்னா அவங்க அப்பா மாமனார் மாமியார் இருந்தால் அது எக்ஸ்ட்ரா லக்கேஜா.
யாருமே இல்லாதவங்க பையனை தான் கழட்டணும்னா நீங்கள் அனாதை ஆசிரமத்தில் தான் போய் பையனை எடுக்கணும். யாருமே இல்லாத இடத்துல அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, தங்கச்சி இருக்கக்கூடாது, அண்ணன் இருக்கக்கூடாது அப்படின்னா எங்கே எடுக்கணும்? போய் அனாதை ஆசிரமத்தில் தான் போய் பையனை எடுக்கணும். வீடுகளில் அவங்க இருக்கக்கூடாது, அவங்க ஒரு மாதிரி, இவங்க ஒரு மாதிரி. நாம ஒரு மாதிரி இருந்தால் தான் அது ஒரு மாதிரி இருக்கும். நாம நல்லவங்களா இருந்தால் அது நல்லா தானே இருக்கும். அதனால முடிந்த வரையிலும் பெண்ணை பெற்றவர்கள் ரொம்ப இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசாமல் திருமணம் நடத்துவது நல்லது. இப்போ ஊர்லலாம், நம்ம ஊர்லலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்கங்க. எப்படி பண்ணி வச்சாங்க? பையனை பார்த்தே இருக்க மாட்டாங்க அந்த பெண்ணு, பொண்ணை பார்த்தே இருக்க மாட்டான் அந்த பையன். வேலையிலேருந்து வருவான், டேய் உனக்கு இந்த பொண்ணை பார்த்துருக்கு முடிச்சு நான் பண்ணிக்க முடியாது, அப்படின்னா நீ வெளில போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் வயசானவர். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கணும், பேசணும், எங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும், இல்லை அப்புறம் பேசிக்கிட்டே இருப்போம் செல்ஃபோனில். கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு என்னையா பண்ணுவீங்க? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுவோம். இறை அருள் அது எவ்வளோ அழகான வாழ்க்கை. நம்ம யாரென்றே தெரியாத ஒரு ஆடவனோடோ அல்லது ஒரு பெண்ணோடோ இரண்டரை கலந்து இன்பம் துய்த்து வாழ்தல் அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான செய்தி. அதை விட்டுட்டு நாங்கள் பழகி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான் படத்தை பார்க்கறதுல என்ன இருக்கு? சுவாரஸ்யமே இருக்காதே. இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ரைட்டு தான், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிடுங்க. பெரியவர்கள் மீது நிறைய நம்பிக்கை வையுங்கள். அவர்கள் நமக்கு நன்மையைத்தான் செய்வார்கள் என்று நம்புங்கள். அப்புறம் ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். டக்கு ஒருவர் மனம் கோணுவது போல வார்த்தைகளை பேச வேண்டாம். ஏன்னா ஒருவருடைய மனம் நோக வார்த்தை தானே சொல்ல வேண்டாம். சொன்னா என்ன வரும்? அந்த வேதனை நமக்கு வந்துடும். அதனால யாருக்கும் மனம் நோகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வேண்டாம்னா மனம் நோகுமாறு பிறரிடத்துல பேசாதீர்கள். அதனால்தான் வார்த்தைகள் தான் இருக்குது சூக்ஷமம். ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களா, ஏன் இப்ப நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க வேண்டாம். நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அவங்க கேட்டாலே நமக்கு சிக்கல் தான், அது வேற. அது இறைவனிடத்தில் ஆக்கி விடுவோம், இறைவனிடத்தில் கொடுத்து விடுவோம். நீரார் சடையாய் நெற்றிக்கண்ணாய் என்று என்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதானே வடிகொள் பொழிலின் மழலை வரிவண்டு இசை செய்ய கடிகொள் போதில் தென்றல் அணையும் களிக்காழி முடிகொள் சடையாய் முதல்வா என்று முயன்று ஏத்தி. அடுத்த வரி சூப்பருங்க. அடிகை தொழுவார்க்கு, அவனுடைய திருவடிகளை வணங்குகின்றவர்களுக்கு என்று ஒரு பொருள் எடுக்கலாம். அடி கை தொழுவாருக்கு, அவருடைய திருவடியை கையால் தொழுபவர்களுக்கு இல்லை அல்லல் அவலமே, துன்பமும் கிடையாது, துன்பத்தால் விளையும் துயரங்களும் கிடையாது. அவலமான செய்தி வராது, நல்ல செய்தி தான் வரும். அல்லல் வராது, நல்லதுதான் நடக்கும். யாருக்கு? அடி கை தொழுவாருக்கு. அவருடைய திருவடிகளை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், கெட்டது நடக்காது. அல்லல் அவலம் ரெண்டும் தீரும். அடி கைதொழுவார்க்கு இல்லை அல்லல் அவலமே, ரெண்டுமே இல்லை அப்படின்னு ஞானசம்பந்தர் பதிவு செய்யறாரு. மனைக்கே ஏற வளம் செய் பவளம், வீட்டுக்கே வந்துரும் பவளம். வளர் முத்தம் கணைக்கும் கடலுள் ஓதம் ஏறும் கலிக்காழி பனைக்கை பகட்டு ஈர் உரியாய் யானையினை உரித்தவன், யானையினுடைய மேல் தோலை உரித்து போர்த்தியவன் பெரியாய் எனப்பேணி நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. நீங்க அபிராமி அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே அப்படிங்கும். யாரெல்லாம் அடியவர்களா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்லது நடக்கும். நெஞ்சில என்ன இருக்கக்கூடாது? வஞ்சகமான எண்ணம் இருக்கக்கூடாது. ஆனா நம்ம கிட்ட வணக்கம் வைக்கணும்னா இவனுக்கு ஏன் வணக்கம் வைக்கணும்? வணக்கம் இவன்லாம் நான் வணக்கம் வைக்கிறதுக்கு தகுதியான ஆள் இல்லை. இல்ல வணக்கம் வைக்கிறதுல என்ன குறைய போறோம்? காசா பணமா? வணக்கம் சொல்றோம், வணக்கம் சொல்றதுல என்ன குறைய போறோம்? இது சாதாரண விஷயம் தானே.
ஒரு நண்பருக்கு வணக்கம் சொல்றேன், அவர் சொல்றாரு எனக்கு யாருன்னு தெரியலன்னு தலையாட்டுறாரு. சரி, அது உனக்கு தெரியலன்னா விட்டுற வேண்டியதுதான். வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்வது என்பது நம்முடைய மரபு, அதுவே தெரியலன்னா விட்டுற வேண்டியதுதான். ஆள் தெரிஞ்சுதான் வணக்கம் சொல்லணுங்கிறது இல்லை. வணக்கம் வச்சதுக்கு அப்புறம் அவன் ஏதாவது பைசா கேட்டான்னா ஆள் யாருன்னு தெரியலையா போயாங்களாம். ஆனா வணக்கம் தானே வைக்கிறான். வணக்கம் வைப்பதில் என்ன குறைய போகுது? ஆனா நாம எல்லோருக்கும் முந்திக்கொண்டு நாம் வணக்கம் செலுத்தி விட வேண்டும். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் முதல்ல சொல்லிடுங்க. இவனுக்கெல்லாம் நான் சொல்லணுமா? இவன் அதுக்கெல்லாம் தகுதியான ஆளே கிடையாது. அதை நாம நிர்ணயிக்க கூடாது. யார் தகுதியுடையவர்கள் என்பதை நாம் நிர்ணயிக்க கூடாது. பனைக்கை பகட்டுகீர் உரியாய் பெரியாய் என பேணி நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. நினைவு வந்துடுச்சுன்னா, சாமியோட நினைவு வந்துடுச்சுனாலே நம்ம நெஞ்சம் நல்லதாயிடும். எப்பெல்லாம் கெட்டது வருது, எப்பெல்லாம் கெட்டது வருது? சாமியோட நினைவு இல்லாத போதெல்லாம் கெட்ட சிந்தனை உள்ள வந்துடும். அப்படி கெட்ட சிந்தனை உள்ள வந்த உடனே எனக்கு ஏன் இந்த கெட்ட சிந்தனை வந்துச்சு, நான் சாமியெல்லாம் நினைக்கணும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னா கெட்ட சிந்தனை தள்ளி போயிடும். அப்படி கெட்ட சிந்தனை தள்ளி போயிடுச்சுனாலே நான் நல்லதை தான் செய்வேன். இந்த ஆத்திரம் ஒன்று வருங்க, அப்புறம் துராங்காரம் ஒன்று வரும். என்ன என்ன இழிச்சவாயன்னு நினைச்சுக்கிட்டானா அப்படிமா. அப்படி ஏறும்போதே நான் முதல்ல சொல்லுவேன், அப்படி ரொம்ப அவசரமா ஏறும்போதே முட்டா பயல உட்காரு. கோபம் வந்தால் நினைவில் கொள்ளுங்கள், நஷ்டத்தோடு அமர்வோம். அதனால அமர்வோம். அதனால கோபம்ங்கிறத தூக்கி தூர எறிஞ்சிருங்க. கோபத்தில் எதை வேணாலும் போட்டு உடைக்கலாம். எங்க குருநாதர் சொல்வார், கோபத்தை போட்டு உடைக்கிறவன் தாண்டா பெரிய ஆளும்பர். கோபத்தில் எதை வேணாலும் போட்டு உடைக்கலாம், ஆனா கோபத்தையே போட்டு உடைக்கணும், அவன் தான் பெரிய ஆள். கோபம் வராம இருக்கவே இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபம் வரும், வேதனை வரும். ஆனாலும் இவையெல்லாம் இறைவன் திருவருள் என்று நாம் கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ முந்தைய வினை இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கடந்து போகணும். இல்லைன்னா நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வந்துடும். என் நண்பர்லாம் சொல்லுவாங்க, கோயிலில் ரொம்ப சத்தமாக இருக்குமே, எப்படி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. ரொம்ப சத்தமாக இருக்குமே, எப்படி பேசுகிறீங்க? அது இறையருள், அது இறையருள். இறைவன் இப்படி சத்தத்தின் நடுவே பேசு என்று இறைவன் என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறான். இந்த சத்தத்துக்கு நடுப்புற பேசி பேசியே பழகி இருக்கிறோம். எங்கேயாவது போய் அமைதியாக உட்காந்து பேசுனா நமக்கு பேச வராது. இடையில ஒரு குழந்தை கத்தணும், ஏய் ஓடாதேன்னு சொல்லணும், கீழே விழுவேன்னு சொல்லணும், ரெண்டு பேர் வேறு வேறு கதை பேசிக்கிட்டு இருக்கணும், அதுக்கு இடையில நம்ம பேச்சு ஓடும். அப்படிதான் இது. அப்போ இறையருள் நினைக்க வல்ல அடியார் நெஞ்சில் நல்லாரே. யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ, பருதி இயங்கும் பாரில் சீரார் பணியாலே கருதி விண்ணோர் மண்ணோர் விரும்பும் கலிக்காழி. விண்ணவர்களும் விரும்புகின்றார்கள், மண்ணில் உள்ளவர்களும் விரும்புகின்றார்கள் சீர்காழி பதியை. சுருதி மறை 4 ஆன செம்மை தருவானை, உயர்வினை தரக்கூடிய ஒருவன். யாருக்கு உயர்வினை தருவான்? யார் ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். எப்பெல்லாம் உங்களுக்கு செயல் நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. எப்பெல்லாம் நீங்க சாமியை நினைச்சு செயலை தொடங்கி இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த செயல் முடிஞ்சிடும். நான் பல நேரங்களில் பதிவு பண்ணியிருப்பேன். என் நண்பர் ஒருவருக்கு பெண் பார்க்க போனோம். நாங்கள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்ன்றதுனால அவர் ஒரு ஆசிரியர், அவருக்கு பெண் பார்க்கறதுக்காக போனோம். பெண் பார்க்க அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, மணப்பெண் மட்டும் இருக்கிறான். அவளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. கிடுகிடுன்னு நான் உள்ளே போனேன், ஜாதகத்தெல்லாம் கொடுத்தோம். சர்க்கரை எடுத்துகிட்டு வாமா, ஒரு தட்டில் சர்க்கரையை வச்சு எல்லாருக்கும் கொடுமா, அப்புறமா காப்பி கொடுமா அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறேன். கொடுக்கும்போது அவள் கிடுகிடுன்னு ஜாதகத்தை வாங்கிக்கிட்டவ, சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு வரேன் ஐயா அப்படின்னா. சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு வந்த உடனே நான் சொன்னேன், இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள், நன்றாக இருக்கும்னு. நல்லா இருக்கிறான், ஒரு மகன் மகள் பிறந்து நன்றாக இருக்கிறான். அது எப்படா ஜாதகத்தெல்லாம் பார்க்காமலே சொன்னேன். வந்த ஜாதகத்தை சாமி கிட்ட வைக்கணும்னு ஒரு பெண் நினைச்சாலே அவள் ரொம்ப நல்ல பெண். இது இறையருள் என்று நினைத்தாலே அவள் நல்ல பெண், குடும்பத்திற்கு ஒத்து வருவாள். அப்படிதான் இருக்கணும். வந்த உடனே எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, கார் வச்சிருக்கிறாரா, பங்களா இருக்குதா, நம்ம ஆட்கள் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் கேட்கறதே இல்ல, ஏதோ ஆபீஸ்ல ஃப்ரண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சவுப்பா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும். நம்ம என்ன பிஏக்கா செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், குடும்பத்துக்கு தானே செலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நல்லவர்களாக இருக்க வேண்டும், மனதிலே நல்லவர்களாக இருக்க வேண்டும். பருதி எங்கும் பாரில் சீரார் பணியாலே கருதி விண்ணோர் மண்ணோர் விரும்பும் கலிக்காழி சுருதி மறை நான்கு ஆன செம்மை தருவானை கருதி எழுமின். எழுமின்னா எழுந்திருங்கள், இறைவனை நினைத்து எழுந்திருக்க பழகணும். நம்ம எல்லாம் வாட்சை பார்த்துக்கிட்டு அலாரத்தை பார்த்துக்கிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு எழுந்துட்டு இருக்கிறோம். சிவசிவான்னு எழுந்துக்கிறதே இல்லை, நாராயணான்னு எழுந்துக்கிறதே இல்லை. தை மாதத்திலிருந்து இதை பழக்கத்திற்கு கொண்டு வாருங்கள். எழுந்திருக்கும் போது சிவசிவான்னு சொல்வதற்கு பழக்கப்படுத்துங்கள். நேரம் ஆயிடுச்சா, மணி என்ன, எல்லா வீட்லையும் இதுதான் கேட்குறாங்க. நான் ஒரு 7-8 வீடு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். காலையில் எழுப்பின உடனே மணி என்ன, நேரம் ஆயிடுச்சா அப்படி. அதெல்லாம் இல்லை. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி எழுப்புங்க. சிவசிவா எழுந்துரு அப்படின்னுங்க, அவனும் சிவசிவா எழுந்துட்டேங்கட்டும், அவ்வளவுதான். எழுந்த உடனே சிவன் நாமத்தை சொல்லிவிட்டால் அன்று செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எழுமின் வழுவா வண்ணம் துயர் போமே. கொஞ்சம் கூட மாறுபடாது, ஏருக்கு மாறா நடக்காது. வழுவா வண்ணம் துயர் போமே, அதுவே போயிடும். நாமா போக்க வேண்டிய துயர் இல்ல, அதுவாவே துயரங்கள் போயிடும். சிவசிவானு காலம்பரை எழுந்தா, அதான் நம்மளால எழுந்துக்க முடியல, அது வேற விஷயம். மந்தம் மருவும் பொழிலில் எழிலார் மது உண்டு கந்தம் மருவ வரிபண்டு இசைசை கலிக்காழி பந்த நீங்க அருளும் பரணே என்று எத்தி சிந்தை செய்வார் செம்மை நீங்காது இருப்பாரே. இதெல்லாம் என்ன தெரியுங்களா, நம்ம மனசால சாமியை நினைக்கணும். நம்ம இதுவரைக்கும் சாமி வழிபாடுனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, அபிஷேகம் கொடுத்துட்டோம், 5 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிட்டோம், 2 கிலோ சந்தனத்தை வாங்கி சந்தன அபிஷேகம் பண்ணிட்டோம், பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டோம், 10 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிட்டோம். இல்லை, உங்க மனசால சாமியை நினைச்சீங்களா? இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 42 நிமிஷம் ஆகுது. இந்த 42 நிமிஷத்துல எத்தனை செகண்ட்ஸ் சாமி நம்ம மனசுல தங்கினாரு? எனக்கு தங்கல. உங்களுக்கு தங்கி இருந்தாருன்னா நீங்க பெரியாள். ஒரு நிமிடம் தங்கினாருங்க, ஒரு வினாடி தங்கினாருங்க, 5 வினாடி தங்கினாருங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு மணி அடிக்கும் போது சொன்னேங்க, அப்ப எனக்கு தங்கினாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, நம்ம இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த 1 மணி நேரம் கோயில்ல இருக்கிறோம், பேச்சுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பவே சாமியோட நினைப்புன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்குது. பேசிக்கிட்டு இருக்க எனக்கே கம்மியா தான் இருக்குன்னா கேட்கிற நமக்கு எப்படி இருக்கும்? கண்ணை கொண்டு சொக்குது இல்ல, குளிருக்கு அப்படியே எதம்மா தூக்கம் வந்துடுது, அப்படிதான் இருக்கும். நானும் சொற்பொழிவில் உட்காந்து நிறைய தூங்கி இருக்கிறேன். எங்க குருநாதர் எழுப்பி விடுவாரு, டே எழுந்துடுறா தூங்குற அப்படிம்பாரு. அப்படி தூங்கும் போது அவர் சொல்வாரு, உன்னை அறியாம தூங்குற, உன்னை அறியாமல் தூங்குகிறாய். ஆனால் இறைவனினுடைய நாமத்தை உள்ளே கேட்டு 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 அந்த சிந்தனையானது உன்னை அறியாமலே செயல்படும், உன்னை அறியாமலே செயல்படும். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை இல்லை ஷடாட்சர மந்திரத்தை இல்லை பெரியவருடைய நாமத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடு முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். தூங்கும் பொழுதும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர போயிட்டே இருக்கும். ஏன்? நாம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவாயிடும். காலையில் எழுந்துக்கும் போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு எழுதுக்கிடுவோம். அப்படி எழுதுக்கிட்டாலே சிந்தை செய்வார் செம்மை நீங்காது இருப்பாரே, அவர்களுக்கு சிறப்பு ஒருபோதும் அவர்களை விட்டு பிரியாது. நாம சாமியை நினைச்சிட்டோம்னா மனசுல நமக்கு சிறப்பு எப்போதும். புயலார் பூமி நாமம் ஓதி புகழ் மல்க கயலார் கண்ணார் பண்ணார் ஒலிசை கலிக்காழி பயில்வான் தன்னை பத்தி ஆற தொழுது ஏத்த, பக்தியோடு வணங்கி புகழ ஏத்தனும். முயல்வார் தம்மேல் வெம்மை கூற்றம் முடுகாதே. திடும்னு இந்த அகால மரணம்லாம் இருக்குல்ல, அது வராது. இங்கே இன்னைக்கு இந்த சொற்பொழிவு பேச போறேன். இது எனக்கு எப்போதுமே நாம பேச போற செய்திக்கு எங்கேயாவது ஒரு செய்தி கிடைக்கணும், அப்பதான் நம்ம இறைவனோடு இரண்டரை பேசியது சரி அப்படின்னு. கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருந்தான் என்னுடைய நண்பர் வீட்டில். அவன் உடம்பு சரியில்லாமல் அவன் ஆனான்னா எப்படி அவனை எல்லாம் கரை சேர்த்துவாங்க? அவன் உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் அப்படியே எளிமையாக அவன் போய் சேரணுமே அப்படின்னு நாங்களாம் வேண்டிக்கிறது உண்டு. 2 நாளைக்கு முன்னால அவன் போய் சிறுநீர் கழிப்பதற்காக உடையை அவிழ்த்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறான்.
அமர்ந்த நிலையில உயிர் போயிடுச்சு. எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவர் சொல்றாரு, சார் எவ்வளோ ஒரு புண்ணிய ஆத்மா பாருங்க, சிறுநீர் கழிப்பதற்காக உடையை கழட்டி அமர்ந்தவன் அப்படியே உயிர் போயிடுச்சு. வெம்மை கூற்றம் முடுகாதே. இறைவனை பற்றி சிந்திக்க சிந்திக்க நமக்கு ரொம்ப மனம் நோகக்கூடிய அளவில் ஒரு தீமை வந்து நம்ம இடத்திலே நிற்காது, உடனடியாக விலகிடும். இறப்பே கூட ரொம்ப எளிமையா இருக்கும். நாம இறைவன் சிந்தனையில் இருக்க இருக்க நமக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அரக்கன் முடிதோள் நெறிய அடர்த்தான் அடியார்க்கு கரக்ககில்லாது அருள் செய் பெருமான். மறைச்சு வச்சுக்கிட்டு அருள் செய்யாம இருக்கிறது இல்ல, அவன் கரக்ககில்லாது அருள் செய் பெருமான். மறைச்சு வச்சுக்கிட்டு அருளை கொஞ்சம் தான் செய்வேன் அப்படின்லாம் நிறைய செய்வான். எவ்வளவு செய்வான்? போதும் போதும்னு கொடுப்பான். நீங்க இறைவனிடத்தில் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுனால அதை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறான். நீங்க குருநாதர்லாம் எதுவுமே கேட்க மாட்டாரு. என்ன வேணும் அது அவனுக்கு தெரியாதா, இதெல்லாம் போய் நம்ம கேட்கணுமா? இன்னும் ஒரு முறை உன்னை பார்ப்பதற்கு என்னை அழைச்சிக்கிட்டு வா, இன்னும் ஒரு முறை உன்னை பார்ப்பதற்கு அழைச்சிக்கிட்டு வா. இதான் கேள்வி, எப்போதும் இதான் கேட்கறது. என்ன சார் வேற எதுவும் பிரார்த்தனை இல்லையா? பணம் வரமாட்டேங்குது, புகழ் வரமாட்டேங்குது, செல்வம் அதெல்லாம் வர வேண்டிய நேரத்துக்கு வரும், போக வேண்டிய நேரத்துக்கு போயிடும். நீங்க முயற்சி செஞ்சு தேடினதா பணம்லாம்? அதுவே வந்தது. ஆனா உடல் நலம் தான் முயற்சி செய்யாமலே போயிடுச்சு. நீங்க உடல் நலத்தை எப்படியாவது வருத்தி செய்யணும், போயிடும். நிறைய பேரு பணம் தேட வேண்டும் என்பதற்காக உடல் நலத்தை கெடுத்து கொண்டு பணத்தை தேடி பிறகு கெட்டுப்போன உடல் நலத்தை சரியாக்கணும்னு சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சு இல்ல, இறுதியில பணமும் போயிடுது, உடல் நலமும் போயிடுது. அதுக்கு எதுக்கு? எங்க குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், வரது வரட்டும், ஏன் ரொம்ப பறக்காத, ரொம்ப பறந்து பறந்து செல்வத்தை தேடாத. டோன்ட் சேஸ் த வெல்த். வேற என்ன சார் பண்றது? சிக்கனமா செலவு பண்ணு, வரதை சேர்த்து வச்சுக்கோ, சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா பறந்து பறந்து தேடாத. அங்க போகணும் இங்க போகணும், அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கெல்லாம் செலவு வரும். அதனால எவ்வளவு வருதோ வரட்டும், அது இறைத்தன்மையாக இருக்கட்டும். கரக்ககில்லாது அருள் செய் பெருமான் கலிக்காழி பறக்கும் புகழான் தன்னை ஏத்தி பணிவார் மேல் பெருக்கும் இன்பம். யாரெல்லாம் அவனை புகழ்கின்றார்களோ அவர்களுக்கு இன்பம் பெருகும். துன்பமான பிணி போமே, துன்பமும் போயிடும், பிணியும் போயிடும், நோயும் போயிடும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. மானாய் உலகம் கொண்டமாலும் மலரோனும் காணா வண்ணம் எரியாய் நிமிர்ந்தான். அவனை அறிவால அடைய முடியுமானா அடைய முடியாது. பிரம்மன் தேடி பார்த்தான், அடைய முடியல. செல்வத்தால அடைய முடியுமா அப்படின்னா இலக்குமையினுடைய கணவன் திருமால் தேடி பார்த்தான், அடைய முடியல. ஒருத்தன் மேல போய் பார்த்தான், கிடைக்கல. ஒருத்தன் கீழே, அதனால்தான் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்ன்றது. நாராயணன் பன்றி வடிவம் எடுத்து தோண்டி தோண்டி பார்த்தான், அவனுடைய பாதத்தை பார்த்துடணும்னு முடியல. மேல போனான். இந்த படிச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஃப்ராடு செய்யறதுக்கு உடனே வருவான். அன்னப்பறவையாகி மேலே சென்று முடியை பார்க்க வேண்டும்னு வந்த பிரம்மதேவன் என்ன பண்ணிருக்கணும்? பார்க்க முடியல, நான் வந்துட்டேன் அப்படி சொல்லியிருக்கணும்ல. மேலேந்து ஒரு தாழம்பு வருது, அதை கூப்பிடுறான், நான் மேலே பார்த்துட்டேன், அதுக்கு நீ சாட்சி, ஓகேவா? தாழம்பு ஓகே, அதுக்கு நான் சாட்சி சொல்றேன். அதனால்தான் சுவாமிக்கு என்ன கிடையாது, தாழம்புவே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தாழம்பு உண்டா அப்படின்னா உண்டு. எப்போ? சிவராத்திரி அன்றைக்கு 3ஆம் காலத்துல உண்டு. 3ஆம் காலத்துல தாழம்பு உண்டு. தாழம்பு சூட்டி கொண்டு சுவாமி காட்சி தருவார். அதை பார்த்தீங்கன்னா செய்த பிழைகள் எல்லாம் நீக்கப்படும். பாருங்க, முடிஞ்சா 3ஆம் காலம்ங்கிறது நம்ம கோயில்ல ஒரு 3 மணிலேருந்து 4 மணிக்கு ஆகும். அர்த்தநாரீஸ்வர வடிவமாக இருக்கும். பாருங்க, முடிஞ்சா தூக்கம் கண்ணை கொண்டு சொக்கும். ஆனா பார்த்துட்டீங்க அப்படின்னா தாழம்பூ சாத்திக்கிட்டு சுவாமி காட்சி கொடுப்பாரு 3ஆம் காலத்துல. சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் காலத்துல பார்க்கலாம். பெருக்கும் இன்பம் துன்பம் ஆன பிணி போமே. மானாய் உலகம் கொண்டமாலும் மலரோனும் காணா வண்ணம் எரியாய் நிமிர்ந்தான் கலிக்காழி பூனார் முலையாள் பங்கத்தானை புகழ்ந்து ஏத்தி கோணா நெஞ்சம் உடையார்க்கு இல்லை குற்றமே. நெஞ்சம் கோணலா இருந்தா எல்லாம் கோணல் தாங்க.
இந்த நெஞ்சம் நேர்பட இருந்தாலே எல்லாம் நேரா இருக்கும். நமக்கு நெஞ்சம் மட்டும் நேரா இல்லை. சட்டை வெள்ளையா இருக்குது, திருநீர் பூசி இருக்கிறோம், சந்தனம் பூசி இருக்கிறோம், ரக்ஷ பூசி இருக்கிறோம், ஆனா உள்ளம் கோணலா இருக்குது. யாராவது ஒருத்த பார்த்தா திருஷ்டி பட்டுடுமோ அப்படின்னு நினைக்குது. இவன் கண்ணுல படாம போயிடலாம் அப்படின்னு தோணுது. இவனை பார்த்தா இவன் ஒரு 10 ரூபா கேட்பான், இவனை பார்க்காம ஓரமா போயிடலாம் அப்படின்னு தோணுது. இல்ல இவனை பார்த்தா இவன் ஏதாவது கேள்வி கேட்பான், நல்லா இருக்கீங்களா, உடம்பு ஒன்றும் வியாதி கீதி வரலையே அப்படின்பா. அப்பவே நமக்கு வந்துருமோன்னு தோணுது, அவனை பார்த்து விலகணும்னு தோணுது. அப்போ என்ன ஆயிடுது, இதெல்லாம் நெஞ்சத்துக்குள்ள கோணலா இருக்குது. அவனை பார்க்கும் போதே நான் புறப்படும் போதே இவனை கூடாதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா அவனை பார்க்கிறோம். இவன் நம்ம கிட்ட பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் பேசுறான். அப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரியான கோணல் புத்தி எல்லாம் விட்டுடணும். யார் வந்து பார்த்தா என்ன, யார் பேசினா என்ன, யார் கேட்டாலும் அந்த கேட்ட கேள்விக்கு பதில் தர போறோம், அவ்வளவுதானே. ஆனா இந்த நெஞ்சம் கோணலாக இருப்பதால் தான் நமக்கு எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. நீங்க வேணா ஒரு உதாரணம் சொல்லி பார்க்குறேன். நான் சொல்லி பார்த்துருக்கேன், நான் செஞ்சு பார்த்துருக்கிறேன். நீங்க கோயிலை அமைதியா சுத்தணும்னு சுத்தி பாருங்க, ஒரு 3 சுத்து சுத்தி பாருங்க, எத்தனை பேர் வழியில நிற்கிறாங்கன்னு தெரியும். எத்தனை பேர் வழியில நிற்கிறாங்கன்னு தெரியும். ஏன் வழியில நிற்கிறாங்க, அதெல்லாம் நம்ம காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள். அவங்கள சத்தம் போட்டு பயன் இல்லை, ஓரமா உட்காரு அப்படின்னு சொல்லி பயன் இல்லை. நாம ஒதுங்கி ஓரமா போக பழகணும். சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே போகணும், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே போகணும். அம்பிகையினுடைய நாமத்தில் ஏதாவது ஒன்றை எடுத்து சொல்லிக்கிட்டே போகணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடந்துடும். ஆனா கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு என்ன மாதிரி சடசடன்னு படபடன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா காரிய தடை தான். முடிஞ்ச வரைக்கும் கோயிலை சுற்றி வரும்போது அமைதியா சுத்த பழகுங்க. யாரையாவது பார்த்தா நலம் விசாரிக்கணும்னா கையாட்டினா பத்தாதா, அவ்வளவுதானே. எதுக்கு வாயால நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஒன்றும் உடம்பு கிடம்பு இல்லையே, எதுக்கு இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் எதுக்கு இல்லையா. என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க இன்னும் சர்வீஸ்ல இருக்கீங்களா பாரு. இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற, நான் சர்வீஸ்ல இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, என்ன பண்ண போற. அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஏதாவது விசேஷம் உண்டா, இருந்தா சொல்ல மாட்டோமா, இல்ல நாங்க சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, வயிறு காட்டி கொடுத்துறாதா, எல்லாம் இதுதான் கேட்கறது. குழந்தை கல்யாணம் ஆகாத பையனை பார்த்தோ அல்லது பெண்ணை பார்த்தோ எப்ப கல்யாணம் சாப்பாடு, பாவம் ஏற்கனவே அவங்க நொந்து போயிருப்பாங்க, அவங்கள போய் அந்த கேள்வியை வேற கேட்கலாமா. இல்ல மனம் நோக ஒருவரிடத்திலே பேசாதீர்கள், பேசினால் அந்த மன நோவு நமக்கு வந்து விடும். இதை நினைவில் கொள்ள வேண்டும். அஞ்சி அல்லல் மொழிந்து திரிவார் அமன் ஆதர், கஞ்சி காலை உண்பார்க்கு அறியான் கலைக்காழி, தஞ்சமாய தலைவன் தன்னை நினைவார்கள், துஞ்சல் இல்லா நல்ல உலகம் பெறுவாரே. அவனை நினைச்சா போதும், நமக்கு துஞ்சல் இல்லா நல்ல உலகம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்பார் வள்ளுவர். அப்போ துஞ்சல் இல்லா வாழ்க்கை அப்படின்னா நமக்கு இறப்பு என்பதே ஒன்று இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த உலகிலேயே நாம வாழ்வாங்கு வாழ்வோம், நிலையான புகழ் பெறுவோம். பாரதியை போல, கம்பனை போல, வள்ளுவனை போல. அவன்லாம் மறைஞ்சா போயிட்டான், எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை போல நாமும் நிலையான புகழ் பெறணும்னா இந்த உலகத்துல என்ன பண்ணணும், இறைத்தன்மையை தவிர வேறொன்று நினைக்கவே கூடாது. ஊழி ஆய பாரில் ஓங்கும் உயர் செல்வ காழி ஈசன், கடலே பேணும் ஞான சம்பந்தன். யார் இத சொல்றா, இந்த பதியில் பிறந்த ஞான சம்பந்தன் இறைவனினுடைய பாதத்தை மட்டுமே வணங்குகிறான். கடலே பேணும் சம்பந்தன், தாழு மனத்தால், மனம் தாழ்ந்து உரைக்கணுங்க. நாம படிச்சுட்டோம், பெரிய அறிவாளி அப்படிங்கிற நிலையில நின்று பேசக்கூடாது. தாழு மனத்தால் உரைத்த தமிழ்கள் இவை வல்லார், இவற்றை படிப்பவர்கள் வாழி நீங்கா வானோர் உலகில் மகிழ்வாரே, வானவர் உலகத்திலே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் இதற்கு பல ஸ்ருதி சொல்றார். இந்த பாடல் இருக்கு பார்த்தீங்களா, அவரே சாமியை வணங்குறவர், அவர் சொல்றார். இதுல நிறைய இந்த பாடல்ல நினைப்பை பற்றி தான் ஞானசம்பந்த பெருமான் பேசுகிறார். நம்ம நினைவு வேறொரு இடத்துல வச்சுக்கிட்டு
உடம்பு இங்க இருக்குது, பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சண்டா இங்க உட்கார்ந்துருக்கிறோம். மணி வேற 8 ஆக போகுது, எப்ப முடிப்பார்னு தெரியல, குளிரா வேற இருக்குது, போனா ஆட்டோ கிடைக்குமோ கிடைக்காதோ, வெரசா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுக்கணும். அப்படி நாளைக்கு நல்ல வேலை, ஞாயிற்றுக்கிழமை தான், வேலை ஒன்றும் இல்லை, இவ்வளவும் ஓடுங்க. ஆனா ஓம் நமச்சிவாயான்னு சாமியை ஓடுமானா ஓடல். இறைத்தன்மையை பற்றி, இறைவனுடைய பெயரை பற்றி சொல்லுவோமான்னா சொல்ல மாட்டோம். வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். நல்லா இருக்காங்களா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இந்த புடவை நல்லா இருக்குது, இந்த புடவைக்கு இந்த டிசைன் நல்லா இருக்குது, ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். ஆனா சாமியை நினைக்க மாட்டோம். அதனால்தான் நினைத்தாலே நோய் நீங்கும். இறைவனை நினைத்த மாத்திரத்தில் நோய் நீங்கும். இறைவனை நினைத்த மாத்திரத்தில் பிணி நீங்கும். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சரியா அமையலைனாலும் வெள்ளிக்கிழமை 8 to 9 சுக்கிரஹோர, இந்த நேரம் இன்னும் 5-10 நிமிடத்தில் நீங்க போய் சுவாமியை பார்த்தீங்கன்னா, சுக்கிரஹோரையில பார்த்தீங்கன்னா நல்ல வளமான வாழ்வு அமையும். யாரெல்லாம் சுக்கிரன் சரியா இல்லை, இல்லற வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சுக்கிரஹோரையில தரிசனம் பண்ணா இல்லற வாழ்க்கை நல்லா அமையும். அந்த பால் அபிஷேகம் செய்யறதுக்கு, சந்தன அபிஷேகம் செய்வதற்கு, இளநீர் அபிஷேகம் செய்வதற்கு, பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு வாங்கி கொடுத்தீங்கனாலும் நல்லா இருக்கும். இதெல்லாம் முடிந்தவர்கள் செய்யுங்கள். முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை 8 to 9 சாமியை வந்து கும்பிடுங்க. அவ்வளவு. ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் சாமியை பார்க்கணும்னு இல்லை. எதுவுமே வாங்கிட்டு வேண்டாம், என் மனசை எடுத்துக்கிட்டு வந்து சாமியை பார்த்தா போதும். மனசை தான் நாம வீட்டில் வச்சுட்டு வந்துடுறோம். பெட்டிக்குள்ள போட்டு பூட்டிட்டு கோயிலுக்கு வெறும் உடம்பா வரும். வெற்று உடம்பாக வராமல் மனம் உடையவன் மனிதன். மனத்தோடு இறைவனை வந்து முழு மனதோடு இறைவனை வணங்குங்கள். அப்பொழுதே உங்களுடைய துன்பங்கள் யாவும் தீர்ந்துவிடும் என்பதை தகவலாக எடுத்து சொல்லி, இருந்து செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, அடுத்த பிரதோஷத்துல 30/1/2026 அடுத்த பிரதோஷமும் வெள்ளிக்கிழமை வருது. அந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துல திருப்பாசூர் அப்படிங்கிற தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலம், தீயவை விலகி நல்லவை கூட்டக்கூடிய அற்புத தலம் திருப்பாசூர் என்கின்ற தலம். அடியார் பெருமக்கள் நிறைவா வந்து கலந்து கொண்டு, என்றால் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 3வது வெள்ளிக்கிழமை, இது முதல் வெள்ளி, 2வது வெள்ளி விட்டுட்டு 3வது வெள்ளி, அப்போ நாம இறைவனை சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது என்பதை தகவலாக எடுத்து சொல்லி, இருந்து செவிமெடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க இறைவன் திருவருள் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிழலுண்டு பலனுமுண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்டு நெறியுண்டு நிலையமுண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு கொடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமொரு முளமுண்டு வளமுண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு எனச் சொல்லி நல்லதொரு வாய்ப்பினுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.